ஆனா வலியை குறைப்பதற்கு மருந்து மாத்திரைகளை விட வாழ்வியல் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்கணும், ஓய்வெடுக்கணும், தூங்கணும், எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், புரதம் சார்ந்த உணவுகள் நிறைய உடம்புல சேர்க்கணும். இன்னைக்கு நல்ல ஒரு முட்டு தேய்மானத்தோட ஒரு அம்மா வராங்கன்னா, அவங்களோட உணவுல ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 2 கிராம் அளவுக்கு புரதம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க எவ்வளவு மோசமான முதுகுத்தண்டு மூட்டு வலிகளோடு வந்தாலும் அவங்கள குணப்படுத்தி விட முடியும். ஏன்னா புரோட்டீன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனா நல்ல ஹெல்த்தியா தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வருவாங்க. புரதம் தேவைக்கு பாதி கூட சாப்பிடாம வராங்க பாருங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலிகளை 1 வருட காலம் போராடினாலும் கூட குறைக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி மாற்றங்களை முழுமையா வச்சுட்டு, இது கூட சப்ளிமெண்டா இந்த பூண்டு பால் கஷாயத்தை, மகாராஜா மாத்திரைகளை அல்லது மகாராஜா தைலத்தை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நம்மளால வச்சுக்க முடியும்னா, மூட்டு வலிகள் மட்டுமல்ல, தசை வலிகள் மட்டும்